அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 3வது நாளன்று 3வது பாடலை கேட்போம். முத்தன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீரீஷன் பழ அடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டாள் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனே இத்தனையும் வேண்டும் எமகேலோரெம்பாவாய். இப்பாட்டின் விளக்கத்தை பார்ப்போம். முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, எல்லோர்க்கும் முன்னு வந்து எதிரில் நின்று என் தந்தை ஆனந்தன் அமிர்த சொரூபன் என்று வாயால் சொல்லி வாயூர இனிய பேச்சு பேசுவாய். அத்தகைய நீ இன்னும் உறங்குகின்றாயே, எழுந்து வந்து உன் வீட்டு வாயிலின் கதவை திறப்பாயாக என்றவுடன் உள்ளே அயர்ந்து தூங்குகின்ற தோழி பதில் கூறுகிறாள். நீங்கள் பக்தி நிறைந்தவர்கள், ஈசனுக்கு நெடிய காலம் அடிமை பூண்டவர்கள், ஒழுங்குபாடு மிகுதியாக உள்ளவர்கள். நாங்களோ புதிய அடிமை பூண்டவர்கள். எங்கள் குறைபாட்டை பொருட்படுத்தாது எங்களையும் உங்களோடு சேர்த்து கொண்டால் ஏதாவது தீங்கு விளையுமோ என்றாள். விரும்பிய பொருளில் மனதை வைப்பது மிக எளிது. தாய் தந்தையர்களிடமிருந்து எல்லாம் வந்தது என நினைக்கும் குழந்தைகள் முழு மனதை அவர்களிடம் வைப்பது போல் தனக்கு தோற்றமும் இருப்பிடமும் பகவான் என்பதை அறிகின்ற பக்தன் தன் உள்ளத்தை இறைவன் பால் வைக்கின்றான். உயிரினும் மிக்கதொன்று வேறில்லை. பக்தன் அதை பகவானுக்கு கொடுக்கிறான். மனபரிபாகம் அடைந்துள்ள பக்திமான்கள் சிவனை போற்றி பாடுவார்கள். உருகி பரஸ்பர நட்பும் சிவபக்தியும் உருக்கமும் கொண்டு துதிப்பார்கள். பாவை பெண்ணே, இதை எண்ணிப்பார் என்றதும் அவள் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். இப்பாடல் மூலம் சிவபக்திக்கு சத்சங்கமும் ஸ்ரத்தையும் இன்றியமையாதவைகள் என்று கூறி எழுப்புகிறார். நாமும் நம் வாழ்வில் சத்சங்கத்திலும் ஸ்ரத்தையுடன் இருந்து சிவபக்தியை செய்து சிவனருளை பெறுவோமாக. மீண்டும் அடுத்த பாடலை அடுத்த பதிவில் பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.